என்னண்ணே ராமநாடா ராமநாட்டில் இங்கே வந்து அவங்க வந்து இப்படி சீசன் ஒரு ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. இடம் போட்டிருக்கீங்க. சரி சரி சரி. இருக்கு லாபம் இருக்கா இல்லை ஏதாவது வந்து ஏதோ ஒரு வருமானம், இது ஒரு வாழ்வாதாரம். ஆமா ஆமா, நோய் வராம பாதுகாக்கணும். நோய் தான் போயிடுது. அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணா நல்லா இருக்கும்? அதுக்கான ஊதியம் கொடுத்தா தேவை. இந்த காட்டுல மேய்க்கிறது கொஞ்சம் வருமானம். சரி சரி சரி. ஃபாரஸ்ட் மேய்க்கிறோம்ல. ஆமா தேவை. ஏன்னா உள்ள வரைக்கும் போறது இல்ல, ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல தான் பண்ண போறோம். அதனால பண்ணிக்கலாம். சரி சரி. சீமானண்ணா வந்து ஆடு மாடு மேய்ப்பது அரசு பண்ணின்னு சொல்றாப்ல, ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாம். சரி சரி சரிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. தம்பி சின்ன பிள்ளை இங்க வாங்க. அக்கா அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சா? நெல்லெல்லாம் போட்டீங்களா? காசு வந்துருச்சாக்கா? கொள்முதலுக்கான காசுலாம் வந்துருச்சா? இன்னும் வரலையா? எவ்வளவு போட்டீங்க? 50 சிப்பா போட்டிருக்கீங்களா? சரி, எப்போக்கா வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்களா? சரி சரி சரி. ஆமா ஆமா. சரிக்கா சரிக்கா, ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஏற்கலப்பையோட இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விவசாய பணியா அரசாங்க பணியா மாற்றோம். ஆடு மாடு மேய்க்கல அரசாங்க பணியா மாற்றோம். விவசாயிகள் கண்ணீர் விட வேண்டாம், சரியா? விவசாயினால ஏழை விவசாயின்னு சொல்றாங்க. விவசாயி ஏழையா இருந்தா நாடே ஏழையா தான் இருக்கும். பாத்தீங்களா, தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இதுல இருந்து மீட்டெடுப்போம். வாய்ப்பு கொடுங்க, மக்களுக்கு நல்லது செய்வோம். கண்டிப்பா. சரி, தண்ணி இல்ல, தண்ணி தான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாத்தையும் சரி செய்வோம், சரியாக்கா? வாய்ப்பு கொடுங்க. நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி. தூசி கிளப்பி விட்டேனோ எனக்கு தெரியல, நான் ரொம்ப அப்படி இது பண்ணிட்டேன்ல. திருவாயூர் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக உங்கள் வீட்டு மகள் கார்த்தி ஆகிய நான் ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாயி சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாயி மக்களுக்கான ஏற்றத்தை தர வருகின்றான். மக்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை முந்தி தர காத்திருக்கிறான். தாய் தமிழ் சொந்தங்களே, இந்த தாமிரக்குளம் பக்கத்துல 47 ஆண்டுகள் ஆகும் பட்டா இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல இருந்துதான், அந்த வீட்டுல இருந்துதான் நமக்கு வந்து ஓட்டுரிமை கொடுத்திருக்காங்க, ஆதார் அட்டை கொடுத்திருக்காங்க, ரேஷன் அட்டை கொடுத்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு மின்சார வரி வசூலிக்குது, குடிநீர் வரி வசூலிக்குது இந்த அரசாங்கம். 47 ஆண்டுகளா நாம வாழ்றோம். அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன குறை சொல்லுங்க? இந்த இடத்துல திரும்ப திரும்ப கம்யூனிஸ்ட் தான் வருது, திரும்ப திரும்ப கம்யூனிஸ்ட் தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது. இவங்களால ஏன் செய்ய முடியலன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் செய்ய முடியலன்னு யோசிச்சு பாருங்க. பட்டா இல்லைன்னா எப்படி வீடு கட்டுறது? இங்க குடிக்கிறதுக்கு குடிநீர் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. குடிக்கிறதுக்கு குடிநீர் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். இருக்கிறதுக்கு ஓலை குடிசையில வாழக்கூடிய மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, சோறாக்க தண்ணி இல்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு மக்களை வந்து வாட்டி வளைக்குது. நீங்கள் இதுவரைக்கும் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரங்கள் மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கதிர இருக்கிற மிஷினோ இல்ல டிராக்டரோ இல்ல நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனங்களோ மகிழுந்தோ எதுவுமே வர முடியாத சூழ்நிலை இங்க இருக்கக்கூடிய சாலைகள் இருக்கு. மத்திய அரசாங்கம் திட்டம் கொண்டு வருது, கிராம் சடக் யோஜனா அப்படிங்கிற திட்டத்துல இருக்கு. ஆனா அந்த திட்டம் இங்க சரியா வர மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொல்லுங்களேன், இங்க இருக்கக்கூடிய திமுக தின்னு கொளுத்துறான். அதுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மிச்ச மீதியை தின்னுட்டு அவங்க தனியா தின்னு கொளுத்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாம வைக்க போற வேட்டு நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு போடுற ஓட்டு. மாத்தி போடுங்க. இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாங்க சொல்றது ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்தா இருக்கக்கூடிய 89 ஊராட்சிகளும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தூர்வாருவோம், ஏரிகளை கரைகளை பலப்படுத்துவோம், படித்துறைகளை அமைப்போம், அன்றாட பயன்பாட்டுக்கு மக்களுக்கு தண்ணி அடிக்கும், குடிநீருக்கு உறுதியாக அந்தந்த ஊர்களில் நீர் ஆதாரங்களை தேடுவோம். அத்தனை மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி. நான் இந்த ஊரை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற திருவாயூரை நான் சிங்கப்பூரா மாத்துவேன், துபாயா மாத்துவேன், லண்டனா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்ல விரும்பல. ஆனா இந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை, குடிநீராக இருக்கட்டும், பட்டா வசதியாக இருக்கட்டும், பட்டா இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கு வந்து அரசாங்கம் தரக்கூடிய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும்,
சரியான முறையில நான் கொண்டு வருவேன். எனக்கு வாக்களிக்காத திமுக நபர்களுக்காக இருக்கட்டும், அதிமுக நபர்களுக்காக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் நபர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் தகுதி வாய்ந்த அத்தனை பேருக்கும் பட்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி தருவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். சரியான ஒரு வேட்பாளரை, சரியான ஒருத்தர் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுங்க. இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ பேருக்கு வாக்களிச்சிட்டோம். மக்கள் நாம வாக்களித்து தேர்ந்தெடுத்த நபர்கள் வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வாக்களித்த நாம வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம், வறுமையில இருக்கோம். மாத்தி வாக்களிங்க. குடிக்க தண்ணி இல்ல, ஆனா மனுஷன் போதையை போட்டு கொண்டாட்டி பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு குடிக்க தண்ணி தருது. டாஸ்மாக்ல குடிக்க தண்ணி இருக்கு, மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அன்றாட அத்தியாவசிய இன்றியமையாத தேவையா இருக்கக்கூடிய தண்ணி இல்லை. ஆனா டாஸ்மாக்ல தண்ணி 24 மணி நேரமா ஓடுது. இந்த வெட்டுக்குடியில இருக்கக்கூடிய ஐடிஐக்கு முன்னாடியே டாஸ்மாக் கடை இருக்கு. அந்த டாஸ்மாக் கடை ஏங்க மூடல? மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்காதா? யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த யாரும் உங்களுக்கான நல்லாட்சியை தரல. திரும்ப திமுக அதிமுக வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. திமுக போதும், அதிமுக போதும், ஊழல் போதும், லஞ்சம் போதும். இந்த தடவை மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏமா விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. ஏற்கனவே தாங்கி நிறுத்தக்கூடிய விவசாய சின்னத்திற்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நம்முடைய சின்னம் விவசாயி விவசாயி விவசாயி. ஏற்கனவே ஏந்தி வரக்கூடிய விவசாயி மக்களுக்கான ஏற்றத்தை தர வருகின்றார், முன்னேற்றத்தை முந்தி தர வருகின்றார். நம்முடைய சின்னம் விவசாயி விவசாயி விவசாயி. மழை பெஞ்சு நனைஞ்சு முளைச்சு வீணா போய் அழுவி டிஆர் பாலி சாராய அலைக்கும் நம்ம கனிமொழி அக்கா சாராய அலைக்கும் அடிமாட்டு விலைக்கு போகுது. நம்ம உழைச்சி வெம்பாடுபட்டு உழைச்ச நெல்லு நம்மளை போல இன்னும் கூட ஒருத்தனை சாப்பிடாம அடிமாட்டு விலைக்கு போகுது, சாராய அலைக்கு போகுது. யார் நடத்துற சாராய அலை? ஸ்டாலின் ஐயாவோட குடும்பம் தான் நடத்துது, கனிமொழி அக்கா நடத்துறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. நம்ம பாருங்க, தெரு ஓரத்துல குடியிருக்கோம், ஆட்டங்கரை ஓரத்துல குடியிருக்கோம், குடிசையில குடியிருக்கோம், பட்டா இல்லாம இருக்கும். இந்த நிறைய கொடுக்கறது இவங்கதான். கிடைக்கின்ற அன்றாட கூலியில கிடைக்கின்ற 60,000 நம்ம குடிச்சே தீர்த்தோம். இந்த வருமானம் கூட அந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போகுது. அவங்க மாறிகளை கோபுரத்துல உச்சத்துல வாழ்றாங்க, நம்ம குடிச்சே சாகுறோம். சராசரியா இங்க வந்து குழந்தைகள் வந்து ஆண்கள் பெண்கள் சமமா பிறக்கிறோம். எல்லாம் குடிச்சிடறோம். திறந்து வச்சு நம்மளை குடிக்க வச்சு கொண்டுறாங்க. இதுதான் உண்மை. நம்மளை வந்து கொலை செஞ்சுறாங்க அந்த அரசு. இந்த நிலை மாறணும். ஸ்டாலின் வகராக்களை தமிழ்நாட்டில இருந்து அகற்றணும். திராவிட ஆட்சியை விரட்டி அடிக்கணும். அதுக்கு தமிழர் ஆட்சி வரணும். எங்க அண்ணன் செந்தமிழன், நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி வரணும். அதுக்கு கீழே சட்டமன்றத்தை கார்த்திகா வெல்லணும். அதுக்கு இங்க வாய்ப்பை தரணும். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தல 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கோம். வெற்றிக்கு உளவுத்துறை சொல்லுது 35,000 40,000 வாக்குகள் வாங்கினா போதுங்க. அதனால இன்னொரு ஓட்டு சேர்த்து நீங்க போடணும். நிறைய வாக்கு வச்சிருக்கீங்க, இந்த பகுதியில நிறைய வாக்கு வச்சிருக்கீங்க. திருப்பி வரோம். இன்னொரு வாக்கு சேர்த்து செலுத்தினீங்கன்னா நாம கீழே சட்டமன்ற தொகுதி வென்றுடும்.